ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லாமல் என்டையர் சொசைட்டி எல்லாருமே வந்து இந்த ஃப்ளட்ல வந்து எவ்வளோ பேர் ஒத்துமையாக இருக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அந்த நிறைய ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் மற்றவங்கள வந்து எல்லாருமே கரெக்டான ரீதியில் ரீச் பண்ணணும், அந்த போய் சேர்கிற பொருளெல்லாம் வந்து தேவையான ஆளுங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாருமே பண்ணாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்திபன் சார் ஆக்சுவலாக வந்து பீட்டர்ன்றவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்ணார். பட் ரொம்ப முக்கியமான ஹானர். ஏன்னா அவர் சாதாரணமே வந்து இஸ் பிக் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் சென்னை. இன்ஃபேக்ட் எனக்கு கூட அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. பட் ஐ நோ வாட் ஹீ இஸ் டன் என்டையர்லி ஃபார் சென்னை. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் பீன் ஃபினாமினல் இன் திஸ் ரிலீஃப் ஒர்க்கில். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நிறைய எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் தேவையான பொருட்கள் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மெடிக்கல் கேம்ப்ஸ். ஏன்னா நிறைய டிசீசஸ் அவுட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம யோசிக்கலாம், நமக்கு என்ன வரப்போகுது, நம்ம ஒரு ப்ரிகாஷன் இல்லாமல் வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் டேக் த ப்ரிகாஷன். அதுக்கு தேவையான வேக்சினேஷன்ஸ் எல்லாமே எடுங்க, வீடு சுத்தமாக வைங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளீனினஸ் அண்ட் மெடிக்கல் அவேர்னஸ் தான் இனிமேல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பொதுவாக நான் எல்லா மேடைக்கு போனாலும் நிறைய பேசுவேன். நிறைய பேசுகிறது தான் என்னுடைய வேலையாகவே இருக்கும். பட் வந்து என்னுடைய மேடைகளில் வந்து என்னால் நிறைய பேச முடியறதில்லை. காரணம் கிட்டத்தட்ட இந்த ஒரு 15 நாளாக வந்து ராத்திரி பகல் அப்படிலாம் தெரியாமல் இது சம்மந்தமான வேலைகளில் இதை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, வாழ்நாள் பூரா இப்படி ஒரு ஜென்மம் எடுத்தது, ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு ஒரே விஷயம், மனிதநேயத்தோட கடைசி வரைக்கும் இன்னொரு மனிதனுக்கு உதவுறது மட்டுமே ஒரு சரியான விஷயமா இருக்கும்னு நம்புறவன் நான். அதனால தான் என்னுடைய மனிதநேய மன்றத்தோட மோட்டோ என்னவா இருக்குன்னா, இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கே அனாதை இல்லை. இந்த தடவை எல்லாருமே அந்த இன்னொரு மனிதனாக இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் பேசிட்டாங்க. நான் அதே விஷயங்களை திருப்பி மறுபடியும் பேச விரும்பல. எப்பவுமே ஒரு இடர் வரும்போது, ஒரு துக்கம் வரும்போது தோள் கொடுக்கறதுக்கு, கை கொடுக்கறதுக்கு 4 பேர் கிடைச்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பப்ளிக் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு பட் இதுக்கு நடுவில் நிறைய காமெடிலாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். நான் ரொம்ப சீரியஸாக வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இந்த டிசைனிங்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது அந்த போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு, பிட் நோட்டீஸ் ரெடி ஆகிடுச்சு. மனக்களிம்பு, ரொம்ப அழகாக மனக்களிம்புன்னு ஒரு பேர் வச்சுட்டு அந்த போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஒட்டி எல்லாரும் கொடுத்தமிச்சாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். இந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து மனக்களிப்புனா என்ன சார் அப்படின்னு கேட்டார். மனக்களிப்புனா மனத்தோட சந்தோஷம். அது ஏன் சார் அப்படி ஒரு பேர் வச்சு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நான் சொன்னேன், இல்லைங்க மனக்களிப்புன்னு தானே பேர் வச்சுருக்கேன் அப்படின்னேன். இல்லை சார் மனக்களிப்புன்னு பிரிண்ட் அடிச்சுட்டாங்க சார். அவ்வளோதான். என்னுடைய ஹார்ட் ரேட் வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. என்னன்னா நோட்டீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் திடீர்னு ஓடி வந்து இங்கேருந்து ஒரு 10 அடி தான் ஓடி போய் அந்த நோட்டீஸை பார்க்குறேன். கரெக்டாக மனக்களிப்புன்னு தான் இருக்குது. மனக்களிப்புன்னு கிடையாது, மனக்களிப்புன்னு இருக்குது. அவரால் முடிஞ்ச ஒரு டென்ஷனை எனக்கு கிரியேட் பண்ணாங்க. நான் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பேரிடர்களுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இதில் வந்து விஷாலில் இருந்து நிறைய நட்சத்திரங்கள் எல்லாம் முன்னாடி போட்டிருக்க எல்லா நட்சத்திரங்களுமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாருமே தனித்தனியாக ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுனால அவங்களால சரியான நேரத்துக்கு வந்து கலந்துக்க முடியல. இந்த நிகழ்ச்சியோட பெரிய விஷயமா நான் நினைக்கிறதுனா, மேடையில் இருக்கவங்களெல்லாம் நன்றி சொல்கிறது வந்து இது அவங்களுடைய கடமை நினைக்கிறேன். அதனால் நான் நன்றி சொல்ல விரும்பலை அவங்களுக்கு. மிஸ்டர் முரளி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், உங்களால் ஏதோ உதவ முடியுமான்னு கேட்கும்போது அவர் வந்து நிறைய உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் செய்கிறத மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டானா மனுஷனுக்கு என்ன வேணுமோ அது கடவுள் தானாக செய்ய ஆரம்பிப்பான். அதனால் கடவுளே நேரடியாக வந்து செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் மட்டுமே இல்லை, நம்மள மாதிரி நிறைய பேர் சேர்ந்து செஞ்சால் இந்த பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குமே அரசியலையும் அரசாங்கத்தையும் நம்பணும்னு அவசியமே இல்லை. அதனால் நமக்கு நம்மளே கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே நிறைவூரில் நான் நன்றி சொல்கிறதன் மூலமாக இந்த மருத்துவ முகாமை வந்து நம்ம எல்லாரும் அழகாக பயன்படுத்திக்கணும். இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஸ்ரீராம், அவரை வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி போல் ஒரு 7 மணிக்கு வந்து நண்பர் ஸ்ரீராம் அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது,
நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரும் வந்து ஒரு பெரிய மனசுத்தனமாக, ஒரு பெரிய உருவமாக இருப்பார். பட் அந்த உருவத்தோட பெரிய மனசு அவருக்கு இருக்குது. அதை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர் நிரூபிச்சிட்டாரு. பாடம், படிப்பு, பட்டம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா கற்றுக்கலாம், காசு கொடுத்தாலும் வாங்கிடலாம். ஆனால் தர்மம் சிந்தனை மாத்திரம் நம்ம ரத்தத்தில் இருக்கணும், இல்லைன்னா வராது. இது நிறைய பேத்துக்கு இருக்காது. நான் 77 மெட்ராஸுக்கு வந்தேன். என் லைஃப்பில் கிட்டத்தட்ட 90% சந்தோஷங்கள் மட்டும்தான். என்னைக்காவது ஒரு நாள் சோகம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்தனைக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன். நான் வாழ்ந்து இறந்தவங்களை பற்றி, இறந்து போனால் அது புண்ணியம் தான். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே இறந்தால் தான் அது பாவம். நான் இதே வடப்பள்ளியில் வந்து சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிருக்கிறேன், பிளாட்ஃபார்மில் தூங்கியிருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா சினிமாவில் நம்ம ஒரு நடிகனாகணும், சாதிக்கணுங்கிற எண்ணம் முன்னானது. அதனால் எதை பற்றி நினைக்கல. ஆனால் பட் இந்த 2015 மழை வரும்போது, மழை வந்ததுக்கப்புறம் அந்த என்னோட இடத்துல ஆல்மோஸ்ட் 4 மாவட்டங்களை போட்டு பரட்டி எடுத்துருச்சு. என்னோட சாலிகிராம இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சோகம்னா உச்சகட்டம். ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல, சொந்த அக்கௌண்ட்ல பணம் போடவும் முடியல, எடுக்கவும் முடியல. நகையை கொண்டு போய் மார்வாடிகளை வச்சா பணம் இல்லைன்றான், கேஸு கேட்டால் கேஸ் இல்லைன்றான், காய்கறி இல்லைன்றான், அரிசி இல்லைன்றான். மொத்தத்தில் ஜனங்க கிட்ட பசி நிறையா இருக்கு, உதவுறதுக்கு ஆளுங்க. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. எப்படியாவது அப்படி இப்படி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தேவை வந்து 2: சமைக்கிறதுக்கு உண்டான பொருள், சமைக்கிறதுக்கு ஆள், கொண்டு போகிறதுக்கு வாகனம். இந்த 3 எனக்கு கிடைச்சது. அது நான் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். 1008 கல்யாணம் பண்ணதுக்கு சமம் இந்த 10 நாள் பட்ட அவஸ்தைகள். அதில் எங்கள் டைரக்டர் சொல்கிற மாதிரி ஆனந்த அவஸ்தைன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, முருகன் ஒரு ஓட்டுநர், குட்டியான ஓட்டுறவன் சொன்னான், சார் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றேன், எந்த ஆழத்தில் போனாலும் அந்த வண்டி ஓடும் அப்படின்னா. பல முறை பஞ்சராயிருக்கு, பல முறை நின்றுருக்கு, தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த முருகனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. சமையல்கார் சுப்பையாமனுடைய பையன் சுவாமிநாதன் சலிக்காமல் சமைச்சு கொடுத்தான். மூட்டையெல்லாம் வந்து இறங்குது, எல்லாம் பண்ணாங்க. ஆத்திர அவசரத்துக்கு பணம் கடன் கேட்டேன், கடன் கொடுத்தவங்களாம் இப்போ பணம் வேண்டான்றாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, 4 டேம்லாம் பார்க்கவே இல்லை. எங்கள் சாலிகிராமத்தில் இன்டீரியர் போகும்போது போகிறதுக்கு வழி இருக்கார், சின்ன சந்து. அதில் நைட்டில் வந்து ட்ரம்மு கட்டின போட்டில் போகிறோம். நைட்டு 8 மணிக்கு கரண்ட்டு கிடையாது. என்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது, அதில் நான் அப்படியே அடித்து பார்க்குறேன். லைனாக வீடு. எங்கள் குரூப்பில் ஒரு சில பேர் போய் முன்னால் கத்துறாங்க, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களான்னு. எல்லாத்துக்கும் இடுப்புக்கு அளவு தண்ணி. அப்போ கொஞ்சம் குழந்தைங்க குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னாங்க. மனசு தாங்கலை. மெட்ராஸ் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு திருவண்ணாமலையிலேருந்து 18,000 பாட்டில் தண்ணி ஆர்டர் பண்ணி வர வச்சேன். கொடுக்கறதுக்கு பணம் கம்மியாக இருந்தது. சத்யராஜ் சார்கிட்ட ஃபோன் போட்டேன், பணம் வேணும்னு 50,000 கொடுத்து அனுப்பிச்சார். என்னுடைய பாஸ்கர் காலனி சம்மந்தப்பட்ட முரளி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30,000 கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, நேற்று ஒரு ஏரியாவுக்கு தண்ணி பிஸ்கட் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பசிக்குது சார் 2 நாள் ஆச்சுன்னாங்க. என்னடா பண்ணது, பணம் எல்லாம் நினச்சேன். டக்குன்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணி, என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர், சார் என் பையன் உங்ககிட்ட ஒரு 30,000 பணம் கொடுக்க சொன்னான், அந்த பணத்தை எழுதி சமைச்சு போட்டேன். அதுக்கப்புறம் நான் துணி நிறைய கொடுக்குறத பார்த்துட்டு அவரே என்கிட்ட போய் குமரசுக்கு ஒரு 50 பழத்தை நேற்று கையில் கொடுத்துருக்காரு. நான் கேட்டேன், சார் இதெல்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு. இல்லை சார், பணம் இருக்கு, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, ஆனால் போய் சேர்றதுக்கு உண்டான ஆட்கள் ரொம்ப கம்மி. உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தால் நேராக போய் சேருவோம் அப்படின்னாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இதயக்கனிங்கிற ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நடிகர் தேவைப்பட்டது. சரி, அங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து கூப்பிட்டு போகணுமா, அங்கேயே ஒரு ஆர்டிஸ்ட் யாரையாவது பாருங்க அப்படின்ட்டு ஒரு கண்ட ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்துட்டாங்க. சீன் அற்புதமான கேரக்டர், அது முக்கியமான கேரக்டர். 3 நாளாக வந்து எம்ஜிஆரோடு நடித்தாராம். 3 நாளாக போய் தன்னோட பையன்கிட்ட போய் சொல்கிறார் அந்த நடிகர், தமிழ்நாட்டிலேருந்து எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, தினத்தோறும் பெட்டியை ஓப்பன் பண்ணி வர்றவங்களுக்கு போகிறவங்களாம் பணம் அள்ளி கொடுக்குறாரா, நான் ஏதோ விளம்பரத்துக்கு கொடுக்குறாருன்னு நினச்சேன், 3 நாள் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டாரான். அவரோட பையன் வந்து மெட்ராஸில் வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். அவரும் நிறைய முறை எம்ஜிஆர் கொடுக்குறத பார்த்துட்டே இருந்தார்.
அப்போ அந்த ஆட்டி சொல்கிறாரு மெட்ராஸில் இருக்கிறவர், உண்மையிலேயே எம்ஜிஆர் வந்து விளம்பரத்துக்கு பண்ணல, அவர் சாகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருந்திருக்காரு அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்தவர் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள். அவருடைய அப்பா தான் இதய கண்ணீர் நடிச்சிருக்காரு. எதுக்காகனா அந்த சம்பவத்தை இங்கே சொல்கிறேன்னா, இங்கே உதவி புரிந்த திரு பார்த்திபன் சார் ஆகட்டும், வெளியில் மற்ற அத்தனை நடிகராகட்டும், வெளிமாநிலம் வந்தவங்க மக்களாகட்டும், அத்தனை பேருமே விளம்பரத்துக்காக செய்யவில்லை, உண்மையாக மனிதநேயத்தோடு செஞ்சிருக்காங்க நினைச்சு இந்த மாதிரி மேடையில் ஏறி பேசுறதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் விட்டு அசிஸ்டன்ட் ரைட்டராக இருந்தேன். என்னதான் உயரத்துக்கு போனாலும் குருநாத மறிச்சா போதும், சிஷியை எங்கேயுமே எந்த குறை இல்லாமல் இருப்பான். பார்த்திபன் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று பண்ணுறோம் வாங்க அப்படின்னு. சரியாக ஃபோனில் சிக்னல் ப்ராப்ளம் எனக்கு சரியாக கேட்கல. சரி, பார்த்திபன் சார் பேசுகிறாருன்னு தெரியுது, இந்த டேட்டு தெரியுது, சரி ஓகே போவோம், கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் அவர் பண்ணுவார். அவர் என்ன இந்த கெட்ட வார்த்தை பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறார். ஸோ நிறைய பண்ணியிருக்காரு, டெஃபினட்டாக நல்ல விஷயங்களாக தான் இருக்கும்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் புதுசாக இருக்குது நிறைய. எப்பவுமே வித்தியாசமாக செய்யக்கூடிய ஒரு இயக்குனர். எல்லாம் எதுவாக இருந்தாலும் அவருடைய கிஃப்டிலேருந்து அவருடைய மனித நேயம்லேருந்து எல்லாமே வந்து சென்று அடையும் போது எல்லாரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் அது. அந்த மாதிரி தான் பார்த்திபன் சார். இந்த மழை வெள்ளத்தில் என்னுடைய வீடும் என்னுடைய ஆஃபீஸ் கூட பாதிப்படைஞ்சது. இந்த வெள்ளம் வந்து 2 விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அது யூஸ்வலாக இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கும்போது ஏழை மக்கள் தான் நிறைய பாதிப்பாங்க யூஸ்வலாக எப்பவுமே. ஸோ மற்றவங்களாம் போய் அவங்களுக்கு செய்யும் போதும் அந்த நிவாரணங்கள்லாம் அவங்க வந்து அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வாங்கிப்பாங்க, கொடுக்குறதெல்லாம் வாங்கிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தடவை நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஹை கிளாஸ் ஃபேமிலிஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் நிறைய. இது எங்கள் ஏரியாவில் வந்து ரங்கராஜபுரம், சத்யா நகர்னு 2 ஏரியா இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிவாரணமெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே போய் நாங்கள் அந்த வேலையில் பார்க்கும்போது, அந்த ஈடுபடும் போது இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க மனசு வரல, வெளியில் வந்து அதை கை நீட்டி வாங்கிக்கணும்னு வரல. பட்னியாவது இருக்கலாம், இல்லை கடனாவது வாங்கிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது போய் இருந்துக்கலாம். இது நிவாரணம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் இன்னும் அவங்களுக்கு வரல. காரணம் வந்து அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் அதை ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வீடு தேடி போய் ஒருத்தராக கூப்பிட்டா கூட அவங்க வீட்டு வேலைக்காரங்களோ யாரையோ அமுச்சு வாங்கிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓப்பன் இவங்க ஏழை மக்கள் வந்து ஓப்பன், ஆமையா எல்லாம் போயிடுச்சு கொடுங்க அப்படின்னாங்க. இவங்கக்கிட்ட எல்லாம் போயிடுச்சுன்னா கூட அதை வெளியில் சொல்லவும் முடியாமல், அது நம்ம வந்து வாழறது எப்படி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோமே, அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருந்தது. நம்பர் 2, இந்த வெள்ளம் இன்னொன்று கற்றுக் கொடுத்தது என்னென்னா, இதான் இந்த யூத்து இந்த இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இவங்க ஹெல்ப் பண்ணுறது இருக்குல்ல, அதான் மாணவன் நினைத்தால் என்ன வேணால் செய்யலான்ற மாதிரி யூத்து இப்போ நினச்சா என்ன வேணால் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த மழையில் தான், நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, எல்லா இடத்துலேருந்து எவ்வளோ சப்போர்ட்ஸ் வருது. அங்கே நம்ம போகும்போது அவங்க நமக்கு என்னெல்லாம் விசாரிக்கிறாங்க, என்ன சார் வேணும், என்ன வேணும்னு கேட்குறாங்க. விருந்தாளிகள் உபசரிக்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் இதுக்கு நான் உடனே கர்நாடகாவிலேருந்து இத்தனை லாரி அனுப்புகிறோம், இங்கேருந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்களும் இல்லை. ஸோ அரசியல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு மனித தான் இந்த மாதிரி. பார்த்திபன் சாரை சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவார், நாகேஷ் சார் சொல்லுவார். நாகேஷ் சாரும் பாலாஜியும் பாலாஜியும் ஏதோ ஒரு ஊரில் இருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காரில் போகும்போது அங்கே வந்து தண்ணி வேணையா அப்படின்னா காரில் தண்ணி இல்லை. அப்போ அங்கே ஒரு குடிசை இருக்குது, போய் பாரு, அங்கே போய் அங்கே நிற்கு அங்கே கேளுன்னா அங்கே உள்ளே இருந்து ஒரு பாட்டியம்மா வந்து பானையில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை குடித்த உடனே பாலாஜி வந்து
100 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த அம்மா கிட்ட. அதை வாங்கி பார்த்துட்டு எம்ஜிஆர் வாழ்கன்னாங்களாம் அந்த அம்மா. அப்போ ஸோ எம்ஜிஆர் தான் கொடுத்துருக்காரு, அதாவது இந்த மாதிரி கொடுத்தாருன்னா அது வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்திபன் சார் இனிமேல் எங்கேயாவது நல்லது நடந்தால் கூட நாங்கள் என்ன செஞ்சாலும் அது தெரியாது, நாங்கள் யார் செஞ்சாலும் இனிமேல் பார்த்திபன் சார் குழுவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவர் செஞ்சிட்ருக்காரு. நான் இங்கே வந்தது காரணம் அந்த அணியில் எங்களையும் ஒரு அணிலாக சேர்த்துக்குங்க. நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாலும் சரி, நாங்களும் கூட இருக்கோம் உங்கள் பின்னாடின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். வாழ்க்கை வந்து முன்னாடி தான் போயிட்டு இருக்கு, பின்னாடி உலகமே முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பின்னாடி நடந்ததை பற்றி கவலைப்படாமல் முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். நாங்கள் ஏற்கனவே ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், நாம் அப்படின்னு. பெண்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப பிடிவாதமாக இருந்தவங்கள இந்த வெள்ளம் வந்து மாற்றிடுச்சு. பெண்களுக்கு அப்படின்னு இல்லாமல் பெண்களை விட ஆண்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நேர பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். நாம் தொண்டு நிறுவனத்தில் நாங்கள் சூர்யா நகர் அப்படிங்கிற இடம், கோட்டூர்புரம் அண்ணா லைப்ரரிக்கு பின்னாடி இருக்கிற இடத்த நாங்கள் தத்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த 2-3 நாளில் ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற மொத்தத்தை எங்களால் 500 பேருக்கு தான் எங்களால் பேக் பண்ண முடிஞ்சுது. அதனால 500 பேருக்கு தான் கொடுத்துட்டு அந்த மற்றவர்களோட ஏமாற்றத்தை நாங்கள் வந்து கவனிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லாருமே இப்படி ஒரே எண்ணம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை செய்யணும். மனிதன் வந்து ஒரு தனித்தீவே கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், ஒரு தோப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எப்பவுமே பார்த்திபன் அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து வைக்கிற ஒருத்தர். ஸோ தனியாக போய் மரக்காணத்துல எல்லாம் இருக்காதீங்க, வந்துருங்க, எல்லாரும் கூடயும் இருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன விஷயங்களை செய்யணும்னாலும் சேர்ந்து செய்யலாம். இந்த சூரிய நகருக்கு ஏதாவது செய்யணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா அதை நாம் மூலமா செய்யுங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ண வேண்டாம், மறுபடியும் ஒரே இடத்துக்கே உதவி போயிட்டு இருக்கு. இதே போல ஊரப்பாக்கம் அதையும் நாங்கள் வந்து தத்தெடுத்துக்கிறதா ஒரு முயற்சியில் இருக்கோம். அதுக்கான பெரிய கார்பரேட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த கார்பரேட் வரும்போது அவங்க கொடுக்குற கிட்ல என்னெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அதுதான் இருக்கே தவிர, நம்மள மாதிரி கிரியேட்டிவ் பீப்புள் தான் ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் சரியாக யோசிக்க முடியும். ஊரப்பாக்கம்ல இருக்கிற ஒருத்தர் சொன்னார், டாட்டாலேருந்து ஒரு கிட்டு வந்திருக்கு, ஒன்றுமே சரியா இல்லைங்க, நாங்கள் தான் பார்த்து கொடுக்கணும், அதில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மற்றவர்கள்லாம் உதவி செய்யறதுக்கும் கலை உலகத்தில் இருக்கிற நீங்கள் உதவி செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு கலை உணர்ச்சியோட செய்றீங்க அப்படின்னாங்க. நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டை சேர்த்து ஒரு படத்தை பண்றோமோ அதே மாதிரி உதவியும் நம்மளால எல்லா பக்கமும் பண்ண முடியும். அதுலேயும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதுலேயும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அதுலேயும் அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால சினிமாவை சேர்ந்த நாம எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ற மாதிரியே இந்த உதவியும் சேர்த்து அழகா பண்ணணும் அப்படிங்கிறது, முழுமையா பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். என்ன செய்யணுமோ நாங்கள் இருக்கோம், சொல்லுங்க. இந்த மழை ரொம்ப சின்ன மழைங்க. நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 3 மாதம்லாம் மழை பெய்யும். எங்கள் வீட்டு சன்னல்லாம் பூத்து போய் மஷ்ரூம் வந்துடும். அப்படி 3 months. பார்த்திபன் அவர்களுக்கு தெரியும், அவரும் தேனாம்பட்டியின் குடிமகன் தான். ஸோ மழையை விட நாம் பண்ண நிறைய தவறுகள், குப்பைகள், இலவசமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்ட இடங்கள், இதுதான் இந்த பெரிய சேதாரத்தை கொடுத்தது. அதை பற்றி நம்ம பேச வரும்ல. ஆனால் இனிமேலாவது நாம் நல்லபடியாக வாழணும்னா ஒரு இடம், அந்த இடத்துல இப்போ தண்ணி தேங்கின எந்த இடத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதில் மறுபடியும் தண்ணி தேங்கும், மறுபடியும் உதவிக்காரன் நீட்டுறதுக்கு நிறைய பேர் வரணும். ஆகையினால் நீ கொஞ்சம் வெளிப்பாக இருந்து இந்த சென்னை நகரத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பொதுவாகவே சொல்லுவாங்க, நதிக்கரை ஓரம் தான் நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்தது அப்படின்னுவாங்க. எப்படி நதிக்கரை ஓரம் மட்டும் நாகரிகம் வளரும்? மற்ற இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு அறிவே இல்லையா? எல்லாருக்குமே ஆறு தானே இருக்கு. மற்ற இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு எப்படி வளராம இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எல்லா தெருக்களுமே, சென்னையினுடைய எல்லா தெருக்களுமே நதி ஓடி, எல்லா வீடுகளே நதிக்கரை ஓரங்களில் இருக்கிற வீடுகளாக மாறியதற்கு பிறகு எல்லா மனிதர்களுமே நாகரிகம் உள்ள மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். மெட்ராஸ் சிட்டியில வந்து ஜெனரலா சிட்டி லைஃப்பை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, பிளாட்ல இருக்கிறவனுக்கு வந்து பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்க பேர் கூட தெரியாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மழை நம்ம எல்லாரையுமே புரட்டி போட்டுடுச்சு. இந்த மழை செஞ்ச ஒரே ஒரு பெரிய பிளஸ், ஒரு உதவி என்னன்னா, நம்ம சக மனிதர்களை நன்றாக புரிந்து கொண்டோம், சக மனிதர்களை நன்றாக தெரிந்து கொண்டோம்.
அவர்களுக்கு வந்து ஒரு உதவின உடனே ஜாதி, மதம், இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா இன்னொரு மனுஷனா உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை என்ற ஒரு உணர்வோடு நம்ம போய் நின்னோம். அந்த நாகரிகத்தை கத்துக் கொடுத்த இந்த மழைக்கு நாம் உண்மையிலேயே நன்றி சொல்லதான் கடமைப்பட்டிருக்கிறோம்.